பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். சிஎம் விஜய் அவர்கள் டெல்லிக்கு எப்பப்பா போவாரு, மோடிஜி எப்ப மீட் பண்ணுவாரு அப்படின்லாம் பல பேர் மத்தியில எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில இப்போ டெல்லிக்கு போனது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்களையுமே சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காம். அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள்கிட்ட தமிழ்நாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் அவரு ஷேர் பண்ணி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத கோரிக்கைகளா முன்வைக்க போறாராம். ஸோ இவரோட இந்த டெல்லி பயணத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலும் காத்துட்டு இருக்கு. அது என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரால நம்ம சினி சமூகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. விஜய் அவர்கள் எது செஞ்சாலும் மாஸ். இப்பதான் அவர் களத்துல சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமா தான் இவர் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னவங்களுக்காகவே அவருடைய ஓல்டு வீடியோஸ்ல அவரு செஞ்ச நல்ல விஷயங்கள் போராட்டத்திலாம் கூட அவர் கலந்துருக்காரு. சோ அந்த வீடியோஸ்லாம் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வெறிவர முக்கிய காரணமே விஜய் அவர்களுடைய கையால நம்ம அவார்ட் வாங்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். ஏன்னா பல பேர் அவங்க பேரண்ட்ஸ் கூட வரும்போதும் சரி, அவங்களுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் கூட வரும்போதும் நெக்ஸ்ட் இயர் நான் வருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு நிறைய பேர் அதை ரீக்ரியேட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. உண்மையாலே நல்ல விஷயம். முதலமைச்சரா படிப்புக்காக இப்படி ஊக்குவிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா ஒரு நடிகரா மட்டும் பார்த்து ரசிச்ச ஒரு நபர் இப்போ ஒரு மோட்டிவேட்டராகவும் அண்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு நண்பராகவும் இப்போ வந்துட்டு இருக்காரு. உண்மையாலே அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஸோ அது இப்ப ஸ்டார்ட் பண்ணலங்க, பல வருடத்துக்கு முன்னாடியே அவரை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் கூட இருந்தவங்களாம் இப்போ மினிஸ்டராவும் மாறி இருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு நடிகரா ஓகே அவர்கிட்ட இருக்கு பண்றாரு அப்படின்றதுக்காகவே அதெல்லாம் சிம்பிளா இருந்திருக்கும். ஆனா கூட இருக்கிறவங்களையும் அவர் வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னா ஜேஜே அம்மாவுடைய காலத்துல அவங்க ஈழத்தமிழர்களுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க செஞ்ச சில விஷயங்கள் கேலி கிண்டலுக்கும் ஆளாயிருக்கு அந்த காலகட்டத்துல. அப்போ நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருக்க எங்களுடைய அம்மாக்காக போராடுவோம், அவங்களை எப்படி இப்படி அசிங்கப்படுத்தலாம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இப்படிலாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. சோ அந்த நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் அப்போ பீக் டைம்லயும் இருந்திருக்காரு. அப்போ அவரு அந்த போராட்டத்துல பேசியும் இருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இலங்கை தமிழர்களுக்கும் ராமேஸ்வரம் மக்களுக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தான் நம்மளுடைய அம்மா இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய இப்படிப்பட்ட முயற்சியை தவறா கேலி கிண்டல் பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு. நம்மளுடைய தாயை தப்பா பேசுற நிலைமைக்கு கொண்டு போக கூடாது. நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக தான் இந்த போராட்டங்கள் நடக்குது. கண்டிப்பா நம்மளுடைய நிலை மாறணும்ன்றதுக்காக தான் இந்த போராட்டம். அதனால நாங்க முன்னாடி நிப்போம். கண்டிப்பா எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு நாங்க நிப்போம் அப்படின்ட்டு அப்போ விஜய் அவர்கள் கூட சேர்ந்து யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா, இப்போ சரத்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு சிஎம் விஜய் அவர்கள் இந்த களப்பணியில இருக்கும் போது கேலி கிண்டல் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அப்போ அவரும் இவர் கூட தான் இருக்காரு. சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு அவரை தற்கூரி அணில் குஞ்சுகள் இப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைம்லயே சீமான் அவர்களை முன்னாடி உட்கார வச்சுதான் தளபதி அவர்கள் பின்னாடி இருக்காரு. சோ இப்போ இவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட சீமான் அவர்களை போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு. அப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள நம்ம சிஎம் தான் விஜய் அவர்கள். உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம தேர்ந்தெடுத்தது ஒரு நல்ல விஷயம். அதனாலதான் இப்ப நம்ம எதுக்காக இதை பத்தி பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை பத்தி விஜய் அவர்கள் எந்த இடத்திலும் தவறா பேசல. ஏன் அப்படின்னா அவரும் பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்க போறாரு, பாருங்க மோடி கூட சேர்ந்து என்ன ஆட்டம் போட போறாரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு காரணம் இது கிடையாதுங்க. அவரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஜெயலலிதா அம்மா அவர்கள் மேல ஒரு பற்றுதல், ஒரு மரியாதை எல்லாமே இருந்திருக்கு. அவர் ரெஸ்பெக்ட் பண்ற வகையில தான் அந்த ஒரு கட்சியை பத்தி அவர் எந்த இடத்திலும் தவறுதலா சொன்னதே கிடையாது. சோ அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட்ல இருந்த ஒரு கட்சி தான் டிஎம்கே. அதனாலதான் அந்த கட்சியை நாங்க பிட் பண்ணி ஆகணும்ட்டு அதை முன் வச்சாங்க. ஆனா அதே கட்சியை தாண்டி ஒரு பெரியவங்க இவ்வளவு வருஷமா இந்த பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, நம்ம மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சுட்டு வரணும்ட்டு வின்னிங் மொமெண்ட் அவர் பதவி ஏற்றதுமே போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. அதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம் தான். டெபாசிட்டை கூட வாங்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் இப்ப அவரை தேடி தேடி போறாங்க. இவங்க வாங்கின போட்டியிட்டு வின் பண்ண அந்த பதவியெல்லாம் கூட எங்களுக்கு வேணாம், நாங்க அவருடைய கட்சிக்கு
போயிட்டு மறு தேர்தல் நடக்கும் போது திரும்ப விசில் சின்னத்திலே நாங்க நின்று வின் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி ரீசன்ட் டைம்ல ஏடிஎம்கேவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் முக்கிய பெரும்புள்ளிகள் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணாங்க. உடனடியா விஜய் அவர்களுடைய கட்சி டிவிகே கட்சியில போய் இணைஞ்சாங்க. அதனால மக்கள் கொந்தளிச்சு நிறைய போராட்டங்கள்லாம் கூட சமீபத்துல பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்திருந்தோம். உண்மையாலே ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் கர்ஜித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கு. உண்மையாலே இது ரொம்பவே ஒரு கசப்பான உண்மைதான். ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அந்த கட்சியில இருந்தவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் அந்த பக்கமாவது வந்திருக்கும். இவங்களே அவங்களுக்குள்ள போட்டி பொறாம நீயா நானா இப்படியெல்லாம் பார்த்து கடைசியில மக்களை அவங்க டீலிங்ல விட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ள போட்டிகளை வச்சுட்டு மக்கள் கிட்ட அவங்க எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம இப்படி ஆனதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த ஒரு கட்சிக்கு வந்திருக்கு. ஜெயலலிதா அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம இருக்கும்போது நம்மளாம் சின்னவங்களா இருந்திருப்போம். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அந்த கட்சியில இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இப்போ அந்த கட்சியில இருக்கிறவங்க டிவிகேக்கு போறாங்க. ஸோ டிவிகேல ஒரு தவறான விஷயங்கள் எதுவுமே நடக்காதுன்ற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த கட்சியுடைய பேரும் நிலைத்திருக்கிற வகையில தான் அவர் ஜெயலலிதா அம்மா மேல வச்சிருக்க அன்பு மரியாதை இது எல்லாம் கலந்துதான் அந்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கும் இவர் இடம் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் எந்த இடத்துலயும் தவறா பேசாம இருந்தது காரணம் அவங்களுடைய ஆட்சி முறை பல பேரையுமே ஈர்த்திருக்கு, கவர்ந்திருக்கு. அதுல ஒருத்தவங்க தான் விஜய் அவர்களும். ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல எந்த மொழியில யார் பேசினாலும் அதுக்கு அதே மொழியில பதில் சொல்ற ஒரு பெண்மணியா ஒரு சிங்க பெண்ணா வளம் வந்தவங்க தான். ஏன்னா ஒரு முறை பாத்தீங்கன்னா சட்டசபையில ஒருத்தர் தெலுங்குல பேசிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இவங்களும் உடனே நானும் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லி தெலுங்குல பேசியிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள தான் அந்த கமெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ்ல பேசினாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களா நிக்க முடியுமா அப்படின்லாம் கூட கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஒரு 2 இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அதுவும் இங்கிலீஷ்ல அவங்க பேசியிருக்க அந்த கான்ஃபிடென்ட் லெவலை தான் நமக்கு காட்டும். கண்டிப்பா நம்மளால முடியாது, நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம், நமக்கு தெரியாது இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஜெயலலிதா அம்மாவுடைய இந்த வாழ்க்கை மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். பர்சனல் லைஃப்ல அவங்க பல அடிகள் வளர்ந்திருக்கலாம், நிறைய விஷயங்களை அவங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பொலிட்டிஷியனா அவங்கள பார்க்கும் போது பல பேருக்கும் இன்ஸ்பிரேஷனா தான் இருந்திருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் கையில எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அம்மா உணவகத்திலும் மறுசீரமைப்பு பண்ணி அதே பேரோட இப்போ வரைக்கும் சூப்பரா ரன் பண்ண வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ஆட்சி இன்னும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு. நல்ல ஒரு ஆட்சியா அமையும். விஜய் அவர்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டெல்லிக்கு போறாரு, மோடிஜியை மீட் பண்ண போறாரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட இந்த ஆரம்ப காலகட்ட இந்த கலைப்பணிக்கும் இப்ப இருக்கிற கலைப்பணிக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு, இந்த ஏடிஎம்கே கட்சி இப்படி ஆகிறதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எல்லாரும் இப்ப விஜய் அவர்கள் கூட சேர்ந்திருக்காங்க. இதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.